இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கமகமனு வாசனையோட இந்த சட்னி வந்துட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இட்லி, தோசை, பணியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு பரிமாறலாங்க. இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குதுங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/2 கப் அளவுக்கு அளந்து எடுத்துருக்கிறேன். நான் வந்து மெஷரிங் கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ இதை சேர்த்திக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வேகமாக வச்சிடாதீங்க, உங்களுக்கு சட்னியோட டேஸ்ட்டு மாறிடும். நல்லா மணம் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களை சேர்த்திடலாம். பூண்டு 2 பல், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய நெல்லிக்காய் சைஸில். காஞ்ச மிளகாய் 5. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். புளியை சேர்க்கும்போது நீங்கள் பிச்சு போட்டு சேர்த்திக்கோங்க, அப்போ தான் மிக்சியில் அரைக்கும்போது நல்லா அரைப்படும். அடுத்ததாக தேங்காய் துருவல் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். இந்த ஸ்பூனு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. திருப்பியும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். உங்களுக்கு வாணலியோட சூடே வந்து போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜாரை எடுத்துட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். சூடாக இருக்கும்போது எப்பவுமே அரைச்சிடாதீங்க, நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடுத்தது இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை, காஞ்ச மிளகாய் 3, பெருங்காயத்தூள் சிறிதளவு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போ தாளித்து எடுத்ததை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சட்னியில் சேர்த்திடலாம். அவ்வளவுதாங்க, கமகமனு வாசனையோட உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.